அப்புறம் மகாத்மா காந்தி பேருக்கு எதுக்கு எதிர்த்து போராடுறாங்க? மகாத்மா காந்தி பேருக்கு சொல்லி ஏன் சொல்லல? அப்புறம் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஏன் சொன்னீங்க? கருணாநிதி பேர் எல்லாத்துலயும் வச்சாச்சு. பாடத்துல வச்சாச்சு, அரிசிக்கு வச்சாச்சு, லைப்ரரிக்கு வச்சாச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு, சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு, எல்லா ஸ்டாண்டுக்கும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன திருப்பி? அல்ல அவர் மாத்திரம் தான் முதலமைச்சரா இருந்தாரா? அவர் பேர் வைக்கணும். அப்புறம் காமராஜர்ல ஆரம்பிச்சு, பக்தவச்சலத்துல இருந்து ஆரம்பிச்சு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து ஆரம்பிச்சு, புரட்சி தலைவி வரைக்கும் எல்லார் பேரையும் தான் கேட்கணும். சுதந்திர போராட்ட வீரர் இது. இந்த அரசாங்கத்துல நான் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அன்பழகன் பேரை பாலத்துல வச்சாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே வேலு நாச்சியார் பேரை வச்சாச்சு. இதெல்லாம் ஒரு டிராமா அரசுங்க. தீய சக்திகளை ஒழிப்பதற்காகவே இயேசு பிறந்தார், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக அதிமுக எடப்பாடி சொன்னது கரெக்ட் தானே. தீய சக்தி திமுகன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அது வலுவாக அது விஜய் கூட அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. தீய சக்தி திமுகன்றது சரித்திரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால நாங்க ஒண்ணும் எந்த சிறுபான்மையினருக்கு எதிராக இல்ல. கூட்டணி கட்சி தலைவர் சிறுபான்மை நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நாங்க ஒண்ணும் எதிரி கிடையாது. நாங்களே நடத்துறோமே. ஏதோ ஜான்சன் இவர் நடத்துறாரு, நான் போறேன். ஜான்சன் எங்க கிட்ட இருக்கிறாரு. என்ன நான்சென்ஸ் நீங்க பேசுறீங்க? அவ்வளவுதான். அதான் சொல்றேன். கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுறேன், இந்துக்களுக்கு எதிராக பேசினா எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? நான் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுவேன், இஸ்லாமுக்கு ஆதரவா பேசுவேன், இந்துக்களுக்கு ஆதரவா பேசுவேன். ஆனா நீ சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசும்போது நான் பைபிளை எடுத்துவேன். நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றதா நாங்க எதிர்க்கிறோம். நாங்க பைபிளை பாராட்டுறத நாங்க எதிர்க்கல. பைபிளை பாராட்டிட்டு நீ பகவத்கீதையை எதிர்க்கிறதா நாங்க எதிர்க்கிறோம். இதுதான் நீ தெளிவா இருக்கிறோம் நாங்க.